தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிச்சாச்சுங்க. தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, முதலாவதா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும். மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமே இது பொருந்தும். தேதி அறிவிச்சதுக்கு பிறகு லா அண்ட் ஆர்டராக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், இது ரெண்டுமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோலுக்கு போயிருங்க. பொதுவாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு அவங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க எலெக்ஷன் டியூட்டி ஃபுல்லாமே ரொம்ப தீவிரமாக ரொம்ப சின்சியராக பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, எம்எல்ஏஸ்லாம் என்ன ஆவாங்க, அவங்களுடைய பதவியெல்லாம் போயிடுமா அப்படின்னு பார்த்தோம்னா, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எம்எல்ஏஸோட பதவிகள்லாம் ரத்தாகாது. அவங்களுடைய பதவி அப்படியே தான் இருக்கும். ஆனால் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணலேருந்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எம்எல்ஏஸ் எல்லாருமே ஒரு கேர்டேக்கர் ரோலில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி ரூலிங் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரூலிங் பார்ட்டியானது கேர்டேக்கர் பார்ட்டியாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடுங்க. இதுதான் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள். நன்றி.